ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இல்லற சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம் இல்லைங்களா? ஒரு தம்பதியருடைய ஜாதகம் எப்படி இருந்தது அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு அந்த இல்லற சுகம், தாம்பத்திய சுகம் அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜாதகம் எடுத்துகிட்டு போய் ஜோதிடர்கிட்ட பார்ப்பீங்க இல்லையா? அப்போது இந்த யோனி பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க பார்த்து சொல்லிடுவாங்க. ஆனால் அது ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். ஆனால் நீங்கள் கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேளுங்க. ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், அந்த தோஷம் அப்படியெல்லாம் இல்லை. இது தோஷத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். ராகு கேது ஜாதகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ராகு கேது எந்த இல்லற வாழ்க்கைக்கு ராகு கேது எந்த வேலையும் செய்யாது. ராகு கேது அப்படிங்கிறது பொதுவாக அந்த கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த தசாபுத்தி காலங்களில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த கிரகம் கொஞ்சம் கெட்டிருக்கு அப்படின்னா அந்த தசாபுத்தி காலங்களில் சில கெடுதல்களை செய்யும். இவ்வளவு தான் ராகு கேது. திருமணத்துக்கு ராகு கேது வேறு எதுவும் செய்யாது. ராகு கேது அப்படின்னா ஒரு ஜாதகருடைய அப்பா வழி தாத்தா பாட்டி அப்படிங்கிறது ராகு, அம்மா வழி தாத்தா பாட்டி அப்படின்றது கேது. ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ சொந்தத்தில் ஒரு பாட்டி தாத்தாவை பற்றி அந்த ஜாதகருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அது எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்கறக்கு ராகு கேதுவோட வேலையை தவிர திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் ராகு கேது எங்கேயுமே வரமாட்டாங்க. எந்த தோஷமும் கிடையாது. ஓகேங்களா? இப்போது குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்தா, லக்னத்தில் ராகு இருந்தா அப்படின்னா லக்னத்தில் இருக்கிற ராகு ஒன்றும் பண்ண மாட்டார். ஓகேங்களா? ஒவ்வொரு நட்சத்திரங்கள் இருக்குது, அந்த தசாபுத்திகள் இருக்குது, அதையெல்லாம் பார்த்து தான் ராகுவை பற்றி பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே போல் குடும்பஸ்தானத்தில் கேது இருக்குது அப்படின்னு சொல்கிறதும் குடும்பஸ்தானம் அப்படின்னு இப்போ ஒன்றுமே இல்லை. அப்பாவுக்கு நான் 9ஆம் பாவம், அம்மானா 4ஆம் பாவம், கூட பிறந்தவங்கன்னா 3, 11ஆம் பாவங்கள், மனைவி 7ஆம் பாவம், குழந்தைகள் 5ஆம் பாவம், மாமனார் 3ஆம் பாவம், மாமியார் 10ஆம் பாவம்னு ஒவ்வொரு இதுவும் பிரிக்கப்பட்டுருச்சு. இன்றைக்கி மனைவியுடைய அண்ணனுக்கு ஒரு பாவம் இருக்குது, மனைவியுடைய அண்ணன் மனைவிக்கு ஒரு பாவம் இருக்குது. அப்படி எல்லா பாவக ரீதியாகவும் அவங்க ஒவ்வொரு உறவுகளையும் பார்த்துக்கலாம். பொதுவாக குடும்பம் அப்படின்னு குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லி ஒன்று இல்லை. ஓகேங்களா? அதே போல் கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு 7ஆம் பாவத்தை தான் பார்க்குறோமோ தவிர இந்த குடும்பஸ்தானமான 2ஆம் பாவத்தில் நீங்கள் பெருசாக எதுவும் எடுத்துட முடியாது. எல்லாத்துக்குமே தனித்தனி பாவ நிலைகள் இருக்குது. அதனால் இந்த குடும்பஸ்தானத்தில் ராகு கேது இருக்குது அப்படின்னு சொல்கிறதோ, லக்னத்தில் ராகு கேது இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனாலேயோ எந்த பிரச்சனையும் திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரவே வராது. அதனால் ராகு கேது தோஷம் அப்படிங்கிற விஷயத்த இங்கே லக்னம் 1ல் இருக்குது, 2ல் இருக்குது, 7ல் இருக்குது, 8ல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகு கேதுவை பற்றி பெருசாக பேசிட்டு பல திருமணங்களை நிறுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்குது அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் அந்த பொண்ணோட ஜாதகத்தில் சிறப்பாக இருந்துருச்சு அப்படின்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா செவ்வாய்ன்றது கணவர். அந்த பொண்ணோட செவ்வாயை பொறுத்து தான் அந்த பொண்ணுக்கு கணவர் வருவாரோ தவிர நீங்கள் எவ்வளவு தான் பார்த்து என்ன மாதிரியான மாப்பிள்ளை கொண்டு வந்தாலும் அந்த பொண்ணுக்கு அங்கே மேட்ச் ஆகாது. அந்த பொண்ணு ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு வெளியே எல்லாரும் கெட்டவன் சொல்கிறவன் கூட அந்த பொண்ணுக்கிட்ட பழகிறப்போ அவன் நல்லவனாக இருப்பான். வெளியே எல்லார்கிட்டையும் நல்லவன் சொல்கிறவன் அந்த ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டிருந்ததுன்னா அந்த பொண்ணுக்கோட பேசும்போதே அவனுக்கு கோபம் வரும். அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அந்த பொண்ணோட ஜாதகத்தில் இருக்கிற செவ்வாய் தான் அந்த பொண்ணோட வாழ்க்கையை தீர்மானிக்குதோ தவிர அடுத்த ஜாதகத்தில் இருக்கிற செவ்வாயோ வேறு எந்த இதுவும் கிடையாது. அந்த பொண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்கோ அதன்படி தான் அந்த பொண்ணுக்கு கணவர் அப்படிங்கிற விஷயம் அமையும். அதனால் அந்த பொண்ணு ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்குன்னு தயவு செஞ்சு பார்க்கணுமோ தவிர ராகு கேது தோஷம், அதாவது 1, 2ல் ராகு கேது, 7, 8ல் ராகு கேது இருந்தால் தோஷம். செவ்வாய் தோஷம் 2, 4, 7, 8, 12ல் செவ்வாய் இருந்தால் தோஷம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த செவ்வாய், அந்த ஜாதகத்தில் செவ்வாய் எந்த கட்டத்தில் வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அந்த செவ்வாய் எவ்வளவு நல்லா இருக்குது அப்படின்ட்டு தான்
பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதை கேளுங்க. தோஷத்தை பற்றி வேண்டாம். 2 4 7 8 12 இருக்கிறது மட்டும்தான் செவ்வாய் கெட்டுருச்சுன்னு இல்லை, வேறு கட்டங்களில் இருந்தாலும் செவ்வாய் அதனோட வேலையை செய்யும். இப்போது நான் ஒன்று கேட்குறேன், செவ்வாய் தோஷம் இல்லைன்னு ஒரு ஜாதகத்துக்கு திருமணம் நடந்திருக்குல்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்கள் சொந்தத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் அந்த மாதிரி திருமணங்கள் நடந்திருக்கும்ல. செவ்வாய் தோஷமே இல்லாத ஜாதகமாக தான் இருக்கும் அந்த ஆண் ஜாதகம். செவ்வாய் தோஷமே இல்லாமல் 2ல் இருக்காது, 4ல் இருக்காது, 7 8 12 செவ்வாய் இருக்காது. அவங்க செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகர்கள் தானே. ஆனால் அவங்க கணவன் மனைவிக்கு சண்டை வர்றது இல்லையா, அவங்க பிரிஞ்சு போகிறது இல்லையா, டைவர்ஸ் வரைக்கும் போகிறது இல்லையா, அந்த கணவன்மார்கள் மனைவி அடிக்கிறது இல்லையா, ஓகேங்களா, அந்த கணவர்கள் சந்தேகப்படுறது இல்லையா மனைவியை. நான் ஆண் ஜாதகத்துக்கு மட்டும் கேட்குறேன், பெண் ஜாதகத்துக்கு நான் வர்றேன். கேட்குறாங்களா? அப்புறம் வரதட்சணை கேட்கலையா அந்த ஆண்கள்? செவ்வாய் இல்லாத ஆண்கள் வரதட்சணையெல்லாம் மனைவியை கேட்கலையா? மனைவியை வேலைக்கு அனுப்பி அவங்க வர்ற சேலரியை அவங்க வாங்கிறது இல்லையா, அவங்க குடிக்கிறது இல்லையா, ஓகேங்களா, இன்னும் கூட சொல்லப்போனால் வேறு பெண்களோட பழகிறது இல்லையா? அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே அந்த செவ்வாய் தோஷம் இல்லாதவங்க யாரும் செய்கிறதே இல்லையா? அவங்கெல்லாம் அப்படியே கடவுள் மாதிரி வாழ்கிறாங்களா? செவ்வாய் தோஷம் இல்லாதவங்களாம். செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க மட்டும்தான் தப்பாக இருக்காங்களா? செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம், அதே தோஷம் அதுவே கெட்டிருக்கு, திரும்பி இன்னொரு செவ்வாய் தோஷத்தை தான் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? நல்லா யோசித்து பார்த்துக்கோங்க சார் ஃப்ரெண்ட்ஸ். செவ்வாய் 2ல் இருந்தாலும் 4ல் இருந்தாலும் 7 8 12 இருந்தாலும் அந்த ஆண் அப்படிங்கிறவன் ஆண் மாதிரி தான் இருக்கும். செவ்வாய் இல்லை, தோஷமே இல்லை, அந்த கட்டங்களில் செவ்வாய் இல்லாதவங்களும் நான் சொன்ன எல்லா வேலையும் செய்வாங்க, இருக்கிறவங்களும் எல்லா வேலையும் செய்வாங்க. ஓகேங்களா, செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்கிற ஜாதகத்தில் மிக அற்புதமான ஒரு ஆணாக இருப்பார், அவர் ரொம்ப நல்லவராக இருப்பார். செவ்வாய் தோஷமே இல்லைன்னு சொல்கிறவங்க அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப மோசமாக இருப்பாங்க, அந்த பொண்ணை அடிக்கிறதுலேருந்து எல்லாம் பண்ணுவாங்க. அதனால் இந்த கட்டத்தில் செவ்வாய் இருக்கிறத வச்சு அது செவ்வாய் தோஷம், அவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னலாம் முடிவு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற விஷயம் ஒன்றுமே இல்லை. செவ்வாய் நல்லா இருக்கா கெட்டிருக்கா ஒரு ஜாதகத்தில், அதுவும் பெண் ஜாதகத்தில், ஒரு பெண்ணோட ஜாதகத்தை எடுத்து அந்த பொண்ணு ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதன்படி தான் அந்த பொண்ணுக்கு கணவர் அமையும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதை விட்டுட்டு வேறு ஏதோ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது சரிப்பட்டு வராது. அதே போல் ஒரு ஆண் ஜாதகத்தில் அவரோட சுக்கிரன் எப்படி இருக்கோ அப்படி தான் அவருக்கு மனைவி அமையும். ஏன்னா மனைவி அப்படின்றவங்க ஆண் ஜாதகர்களுக்கு சுக்கிரன். ஓகேங்களா, அந்த ஆணுடைய ஜாதகத்தில் இருக்கிற சுக்கிரன் எப்படி இருக்கோ அப்படி தான் அவருக்கு மனைவி அமையுமோ தவிர வேறு வித்தியாசமாலாம் எதுவுமே அமையாது. ஓகேங்களா, நல்ல வேலை சுக்கிரனுக்கு தோஷம் சொல்லலை. அதனால் நம்ம அதை சுக்கிரன் நல்லா இருக்கா மோசமாக இருக்கா கெட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அந்த சுக்கிரன் நல்லா இருந்துருச்சு, அவரோட ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தால் அவருக்கு எவ்வளோ கெட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாலும் அந்த பொண்ணு அவரோட சூப்பராக வாழும், செட்டாகி அவங்க நல்லா இருப்பாங்க. அதனால் ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதன்படி தான் அவங்களுக்கு கணவனோ மனைவியோ அமைவாங்களோ தவிர வேறு எங்கிருந்தோ எல்லாம் கெட்டு போகாது. அதே மாதிரி அப்பா அம்மாவுக்கு சொல்கிறேன், உங்கள் ஜாதகத்தில் உங்கள் மருமகள் ஸ்தானம் எப்படி இருக்குது, உங்கள் மருமகன் ஸ்தானம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போகிற மாப்பிள்ளை உங்களுக்கு மருமகன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மருமகன் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்கள் மகளுங்கிறது 5ஆம் பாவம், உங்கள் மகளுடைய 7ஆம் பாவம், 5ஆம் பாவத்திற்கு 7ஆம் பாவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுதான் உங்கள் மருமகனுடைய ஸ்தானம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அந்த ஸ்தானம் எப்படி இருக்கோ அதன்படி தான் உங்களுக்கு மருமகன் வருவான். ஓகேங்களா, அந்த ஸ்தானம் நல்லா இருந்தால் உங்கள் மருமகன் நல்லபடியாக பார்த்துக்குவார், உங்கள் மகளை வீட்டுக்கு அனுப்புவார், நீங்கள் நல்லா எப்போ போல் சந்தோஷமாக இருக்கலாம். அந்த ஸ்தானம் கெட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மருமகன் அப்படி தான் வருவார். ஓகேங்களா, அதை விட்டுட்டு என் மருமகன் மோசம், என் பொண்ணை இப்படி பண்ணுறான், என்னை பார்க்குறதில்ல, எங்கள் வரதட்சணை மட்டும் வாங்கிட்டாங்க, எங்களுக்கு எதுவுமே செய்கிறதில்ல அப்படியெல்லாம் நீங்கள் பேசி ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் ஜாதகத்தில் தான் உங்கள் மருமகனோட ஸ்தானம் இருக்குது, அதன்படி தான் உங்களுக்கு மருமகன் வரும். ஓகேங்களா, அதே போல் மருமகள் அப்படிங்கிறதும் உங்கள் மகன் அப்படிங்கிறது 5ஆம் பாவம், 5ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் தான் உங்களோட மருமகள். 5ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகனுடைய மனைவி அப்படிங்கிறது உங்கள் மகன் அப்படிங்கிறது 5ஆம் பாவம், மகனுடைய மனைவிங்கிறது 5ஆம் பாவத்திற்கு 7ஆம் பாவமான 11ஆம் பாவம் தான் உங்களுக்கு மருமகள் ஸ்தானம். ஓகேங்களா, அப்போ உங்கள் ஜாதகத்தில் 11ஆம் பாவத்தை பாருங்கள். உங்கள் 11ஆம் பாவத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் 11ஆம் பாவம் எப்படி இருக்கோ அதன்படி தான் உங்களுக்கு மருமக அமையும்.
உங்கள் ஆண் ஜாதகம் மாமனார் ஜாதகமாக இருந்தாலும் சரி, மாமியார் ஜாதகமானாலும் சரி, அந்த மாமியார் ஜாதகத்தில் தன்னுடைய மகன் 5னுடைய 7ஆம் பாவமான 11ஆம் பாவம் நல்லா இருந்தால் உங்களுக்கு உங்கள் மருமகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நல்ல பொண்ணாக வருவாங்க. நல்ல பொண்ணு தான். அவங்க நடந்துக்கிறது எப்படி நடந்துக்குவாங்கன்னா உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நடந்துக்குவாங்க. இல்லை உங்கள் 11ஆம் பாவம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா அவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். அவங்க நல்ல பொண்ணு கெட்ட பொண்ணு அப்படியெல்லாம் கிடையாது. உங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி அவங்க நடந்துக்கணும் அப்படின்னா உங்கள் 11ஆம் பாவம் தான் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? உங்கள் 11ஆம் பாவம் கெட்டு இருந்துச்சுன்னா உங்கள் மருமகன் உங்களை சிறப்பாக பார்த்துக்க மாட்டாங்க. அதே தான் மருமகனுக்கும். ஓகேங்களா? அதனால் அது மாதிரி தான் நம்ம ஜாதகத்தில் நம்மளுக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்குமோ தவிர என் மருமக என்ன சரியாக பார்த்துக்கல, ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, இவன் சரியில்லை, இவன் அந்த பிள்ளையை தட்டி கேட்குறதில்ல, பொண்டாட்டி தாசனாக இருக்கானெல்லாம் பேசி ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் 11ஆம் பாவம் நல்லா இல்லையா, இப்போவே ஒரு நல்ல ஒரு ஓல்டேஜ் ஹோமில் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ நிம்மதியாக போய் உட்காந்துக்கலாம். உங்கள் பணத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க. உங்கள் பணத்தை பத்திரமா வச்சுக்கிட்டு போய் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் உட்காந்துட்டு நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருங்க. எந்த மருமகளும் பார்க்க தேவையில்லை. அந்த மாதிரி நம்ம ஜாதகத்தில் நம்ம தலையெழுத்து இருக்குமோ தவிர வர்றவங்க மோசம், வந்தவங்க மோசம், பெற்றவங்க மோசம் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க. உங்கள் ஜாதகம் தான் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பதிவில் வந்து நான் சுக்கிரன் பற்றியும் இல்லற சுகம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச வந்தேன். ஆனால் வேறு பேசுனதுனால வீடியோ பெருசாக போயிடுச்சு. அதனால் நான் அடுத்த பதிவில் நான் இல்லற சுகம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியே நம்ம திரும்பியும் பேசலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.